இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல 27 நட்சத்திரங்களுக்கும் ஏற்ப 27 பைரவர்கள் வழிபாடு, பைரவரின் அருளை பெறும் ரகசியம் மற்றும் 27 பைரவர்களின் ஆலயங்கள் விவரமும் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். 27 நட்சத்திரங்களுக்கு ஏற்ப 27 பைரவர்களும் அந்த பைரவர்களின் கோவில்களும் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்றன. நமது வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் நிம்மதியாகவும் இருக்க நாம் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இவைகளுடன் நமது நட்சத்திரத்திற்குரிய பைரவ வழிபாடு போன்றவை பின்பற்றினாலே போதும். இதற்கு நிரந்தரமாக அசைவம் சாப்பிடுவதை கைவிட வேண்டும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தமிழ் மாதமும் நமது ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாள் அன்று வரும். சில சமயம் 2 நாட்களுக்கும் வரும். அந்த நாளில் மாலை 5 மணிக்கு மேல் 7 மணிக்குள் இந்த அபிஷேகத்தை செய்து முடிக்க வேண்டும். அந்த நாளில் நமது ஊரில் இருக்கும் பழமையான சிவ ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு பின்வரும் பொருட்களுடன் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஸ்ரீ கால பைரவருக்குரிய அபிஷேக பொருட்கள்: புனுங்கு, ஜவ்வாது, சந்தனாத்தி தைலம், செவ்வரளி மாலை, பால், விபூதி, மஞ்சள் பொடி, அரிசி பொடி என்ற மாவு பொடி, நல்லெண்ணெய், வில்வம் இலைகளுடன் நேவேத்தியமாக 1 கிலோ வரையிலான டைமண்ட் கல்கண்டு, வீட்டிலேயே தயார் செய்யப்பட்ட தயிர் சாதம், வீட்டிலேயே சமைக்கப்பட்ட மிளகு வடை போன்றவைகள். மேற்கூறிய பொருட்களுடன் அபிஷேகம் செய்துவிட்டு நேவேத்தியத்தை முழுமையாக அங்கேயே வரும் பக்தர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு நேராக நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 8 முறை செய்ய வேண்டும். ஒரு தமிழ் மாதத்திற்கு ஒரு ஜென்ம நட்சத்திர நாள் வீதம் தொடர்ந்து 8 மாதங்கள் இவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு 8 தடவை செய்து முடித்த 100 நாட்களுக்குள் நமது ஜாதகப்படி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை, கர்மவினை, துயரங்கள், கஷ்டங்களும் விலகி ஒரு மகத்தான சுபிச்சத்தை அடைவோம். 8வது மாதத்தில் வரும் ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த திரையில் கொடுக்கப்பட்டிருக்கும் நட்சத்திரத்துக்குரிய பைரவர் ஆலயத்துக்கு சென்று மேற்கூறியவாறு அபிஷேகம் செய்து நெவேத்தியத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதோ உங்களுக்கான 27 நட்சத்திர பைரவர்களையும் அவர்கள் அருளும் ஆலயங்கள் பட்டியலும் கொடுத்திருக்கிறேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே. ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நட்சத்திர பைரவர் வழிபாடு தாராளமாக செய்யலாம். ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த கணவன், மனைவி, சகோதரர்கள், இரத்த உறவுகள் சேர்ந்து கூட்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். காலத்தை இயக்குபவராக ஸ்ரீ கால பைரவர் இருப்பதால் இந்த நட்சத்திர பைரவர் வழிபாடு ஒன்றே போதும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.